ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி அக்கில முன்னாடி யாருமே முன்னாடி எல்லாம் வந்துடாதீங்கண்ணே சரியா எல்லாரும் பாருங்க நீ அதெல்லாம் பின்னாடி உட்காந்துக்கோ ஆனா நீ அந்த சைட்ல இருக்கோ நீ சென்டர்ல உட்காந்துக்கோண்ணே சரியா நாளை யாரு முன்னாடி உட்கார வைக்க மாட்டேன் நான் ஒருத்த வந்து நான் முன்னாடி நான் வெரி பிஸி டெல்லி ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹாய் கைஸ், நாங்க உங்க நாட்டி ஆபீஸ் ஆரி சேனல் மாதிரி பேசுறோம். சரி அந்த சின்ன ஹாய் கைஸ் கூத்து சுபாவம் ஜீவா என்னடா பொள்ளாச்சி போற வரைக்கும் இன்ட்ரோவே தர மாட்டான். சேனல் பேர் சொல்லு. நம்ம சேனல் ஹாய் கைஸ், ஒரு கவர் ஆக மாட்டேங்கிறாரு இருப்பாரு. இங்க போற பொண்ணு போகுது. ஐயோ போறாளே. அப்போ இன்டர்வியூ ஹாய் கைஸ், நாங்க தான் உங்க நாட்டி ஆபீஸ். ஒரே கார்ல 7 பேர் போறோம். குட் மார்னிங் தினேஷ் ப்ரோ. நம்ம லாக்ஸோட ஓனர் வந்து ஓனர்கிட்ட பேசாத. ஓனர் அவர்தான். ஓனரை பத்தி சொல்றதுக்கு ஓனர் கிட்டே நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நாங்களும் எங்க ஓனரும். யார் சார் வரே? இவரு தெரியல. டேய் இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். யாராவது அவங்களே காசு கொடுத்து கார் கொடுத்து அவரு வராம அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க ட்ரிப் போக வச்சு அதை யாராவது ரசிப்பாங்களா? வீடியோ எடுத்துட்டு வாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எங்க ஓனர் நினைச்சாரு, அந்த ஒரு நல்ல மனசுக்கு வந்து அவரு நல்லா இருக்கட்டும். அந்த மனசுதான் சார். யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த மகனோ இவர் யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும். ஐயோ ஐயோ இந்த ஈயோ இல்லமா ஈயோ அத காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். இப்ப வந்து நாங்க வந்து அவரை பத்தி நல்லதா சொன்னோம். இப்ப அவர் எதுக்கு எங்களை அனுப்பிச்சாருன்னு இப்ப நாங்க சொல்ல போறோம். சொல்றாங்க கதிர். இப்ப எங்களை எதுக்கு அனுப்பிச்சாருன்னா இப்ப வந்து லாக்ஸ் எடுங்க ப்ரோ அப்படின்ட்டு எங்களை வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அவருக்கு அவர் காதுல வந்து யாரும் இந்த காந்தாரா படத்துல ஓன் அப்படின்னு அது மாதிரி விளாக்னு அவரை கத்திட்டு போயிருக்காங்க. அதனால அவர் வந்து இந்த ஒரு 3 நாளாவே வந்து கண்டிப்பா எடுத்து ப்ரோ பாருங்க கார்ல உட்கார்றதுக்கு இடம் இல்ல. ஆனா எங்களை வந்து போய் எடுங்க எடுங்க எடுங்கன்னு எங்களை புஷ் பண்ணி வ்ளாக் சேனல் எடுத்து கொஞ்சம் பெரிய ஆளா ஆகலாம் பாத்துருக்காரு. கண்டிப்பா ஆயிரணும். அவர் மாதிரி கூட ஓகே. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உழைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான இந்த 5 கைகள் தான். இந்த 5 கைகளோட மூஞ்சில அந்த அங்கெல்லாம் ரேகே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எல்லாம் 28 வருஷம் அதை யூஸ் பண்ணி ஒண்ணுமே அங்கெல்லாம் கொஞ்சம் கால் நவுத்துங்க. இந்த பிஞ்சு போன பிரஷை வச்சு மூஞ்சிலாண்டா பெயிண்ட் அடிக்கிற தள்ளி உட்கார்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மள எல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப நம்ம எல்லாம் அவரோட கார்ல வந்து நாங்க வந்து ஒரு 12 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் தரணும். நாங்க 12 ஹவர் கொடுத்துருவோமா? எல்லாமே பீப்ல தான் இருக்குது. 12 ஹவர்ல 11 மணி நேரம் 30 நிமிஷம் பீப் மட்டும் தான் இருக்கும். அத பாக்குற நேயர்களே வணக்கம். வணக்கம். உங்களுக்கு பீப் கேக்க பிடிக்குமா? அப்ப எங்க சேனலுக்கு வாங்க. ஃபுல்லாவே பீப்பா தான் இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எங்களோட ஆபீஸ் வந்து பல்லடம்ல லொகேட் ஆயிருக்கு. எங்களை பல்லடத்துல நீங்க ஏதாச்சும் பொண்ணுங்கன்னு பாக்குறீங்கன்னா எங்க தலைவன் பல்லட மாமா இருக்காரு. அவரை பார்த்து அவரு நம்பர் வேணா அவர் பேரு போடுறோம். அவர் பேரு வந்து விக்னேஷ் மாமா. விக்னேஷ் மாமா ஒரு கல்யாணம் ஆகல இருக்கிற பொண்ணை பார்த்து நீங்க கமெண்ட்ல விக்னேஷ் மாமா போட்டீங்கன்னா நீங்க அவரே சொல்றீங்க கொடுக்கப்படும். மேனேஜருக்கும் கல்யாணம் ஆகல அது பத்தி சொல்லுங்க. மேனேஜருக்கு அவரு ஒரு கையை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு 28 வருஷமா. அவரு அதுல ஒரு பின்னாடி ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. ஐயோ அந்த அக்காவோட ஸ்டோரி கூட நான் முன்னாடி பார்த்தேன், லைக் போட்டேன். அவங்க ஸ்டோரி வந்து எங்களால எதுவும் சொல்ல முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு லேப்டா வரும். யாரை இப்ப கழட்டி விட்டு போறதுங்கிறத ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்குது. சோ இப்ப யாரை கழட்டி விட்டு போறோம் நம்ம பாக்குறோம். அதான் ஆரம்பிச்சாது. இதுக்கப்புறம் கழட்டி விட்டான்னு இல்ல. இப்ப நாங்க 6 பேர் தான் இருக்கோம். இன்னொருத்தன்
பண்ண போறோம். அவனை கழட்டி விடலாமா வேண்டாமா? சொல்லுங்க. என்ன கழட்டி விட்டுருங்க. ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்னு யாருக்குமே தெரியல. இப்ப நம்ம எங்க போறோம்னா எல்லாரும் இல்ல இல்ல நீங்க 5 பேர் கார்ல 7 பேர் தப்பு அது. நாங்க வண்டி வரதாங்க போலீஸ் லத்தி கைஸ் புடிச்சாங்கன்னா நம்மளை வெட்டிடுவாங்க. பொள்ளாச்சி வரைக்கும் சோற பத்தி எதிர்பார்க்காதீங்க. போற வழியில ஒரு ஹோட்டலும் கிடையாது. இதுதாங்க பொள்ளாச்சி ரோடுங்க. இந்த இடத்துல ஸ்கேர் காலேஜ் கூட இருக்கும். அது ஒரு டம்மி காலேஜ் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. காய்ஸ் இப்ப கேமரா திருப்பிட்டு இந்த பக்கம் கூலி இப்ப கை மாத்திட்டு இருக்காங்க. போற வழியில எங்க ஒயின் ஷாப் பாட்டுங்க. இப்ப பிளாக் வாங்கிக்கணும் போனதான் கரெக்டா. காலையில ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்ல எல்லாரும் புதுசா வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பொண்ணுங்க மட்டும்தான் வர்றாங்க, பசங்க யாருமே வர மாட்டாங்க. கை விட்டு ஓட்டவா, காலை வச்சு ஓட்டவா? ஸ்கேட் காலேஜ் வந்துருச்சு ப்ரோ. இது ஸ்கேட் காலேஜ் மாசமா போன காலேஜ். இன்னும் காக்குல வச்சிருக்காங்க. அதனால ஸ்கேட் காலேஜ் இருக்கு. இப்ப காலேஜ் இல்ல மூடிட்டாங்க. அத காலேஜ்னா அதெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. உள்ள போனா நைட் பூரா மேட்ரு தான் ஓடு. ஏன்னா அந்த அண்ணா அப்ப வந்திருக்கு. மேட்டர்லயே இருக்குறது. அவர் பல்லடம் மாமா தெரியாதவங்க. அப்படி அப்படி. ஓ பல்லடம் மாமாவா அவரு? ஓடுங்கப்பா. பல்லடம் இல்ல பல்லம். பல்லடத்திலேயே பல்லடத்தில் முதன்முறையா சப்ப பார்த்தாத ஆளுங்க. ஆனா சத்தியமா பல்லடக்காரனே பல்லடத்துல இருக்கிறவங்க சப்ப பார்த்தாத. ஒரே நிமிஷம். ஆனா இருக்கிறதுலயே உண்மையா நம்ம 6 பேர் தானே இப்ப சப்பள பார்த்தாத ஆளுங்க. நம்ம தான் சப்பள நம்ம தானே. நமக்கு யாருக்குமே சப்பள பார்த்தாது கண்டிப்பா. ஏன்னா ஒரே கார்ல வந்து 5 பேர் போற கார்ல வந்து 6 பேர் யாருமே நேரத்துல இங்கே ஒருத்த வந்துருவான். அவனை எங்க உட்கார வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நவீன நம்ம டீல எல்லாம் உட்கார வச்சீங்கன்னா திடீர்னு பேக் அடிச்சுட்டுருவாரு அவரு. ஆனா என்னோட கம்பெனி வரும்னு உனக்கு காமிக்கிறேன். சகனா கம்பெனி ஒரு 1000-1500 பேர் இருப்பாங்க. மிச்சமே இங்க வரும். 8000 பேர் நாங்க வேலை செய்யறோம். என்ன ஒரு மேட்டர்ல கிங்கின அவரு. ஹாய் கைஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்போட பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, 6 பேர் சின்ன கார்ல இப்ப புதுசா வந்திருக்கான். 7வது ஒரு ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேமராமேன். நானே வயல பிஜி போய்க்குவேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் தர்சன். இப்போ வந்து நம்ம கேரளாவை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கோம். நாட்டி ஆபீஸோட கேமராமேன். நம்ம நாட்டி ஆபீஸோட மாமா யார் தெரியல? கிஷோர் மாமா. என்ன குதிரையில ஓட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எல்லாரும் இப்ப சாப்பிட்டாச்சு. அவர் ஏதோ பண்றாரு. சாப்பிடு. இந்த வெட்ட வெயில்ல இவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்த நீ தான்டா முத சாப்பிடணும். என்னதே நீ என்ன ஆத்திரத்துல அடிச்சாலும் சாப்பாட்டு விஷயத்துல இப்படி சாதுவமா நடந்துக்கிறியே. உன் பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. என்னைக்குமே அன்புக்கு நான் அடிபடா. என்ன கணேசா, சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கா? ஆத்தா கைப்பக்கும்ல எப்படி இருக்கு? மயக்கம் வரா மாதிரி இல்ல மாப்ள, தலை சுத்தி கிருன்னு வரா மாதிரி. ஏன் டாக்டரா? இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து சாப்பாடு வருது, நமக்கு வேண்டாத பைய பிள்ளைங்க விஷத்தை போட்டுருந்தாங்க, பிரச்சனை ஆயிரும்ல. அதான் உன்னை வச்சு ஒரு டெஸ்டிங்க போட்டுக்கிட்டேன். சரி, இப்ப நம்ம பிளான் என்னன்னா அவனுக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. அதனால நான் சொல்றேன். எல்லாம் பொள்ளாச்சியில சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ அம்பராமலம் ரிவர் போறோம். ரிவர் போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்பாட் வந்து திருச்சூர். ஈவினிங்கா திருச்சூர் போவோம். அங்க போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஆமா ஆமா, அது வேற ஒண்ணு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிவர் போறோம், அங்க போய் என்ஜாய் பண்றோம். இப்போ அதுதான் நம்மளோட பிளான். முதல்ல நாம இங்க இருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவருகாடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே,
பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு விடு மாமே விடு, அவங்க ஏதோ அறிவில்லாம பேசிட்டு அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. இப்போ நம்ம வந்து ஆத்துக்கு வந்துட்டோம். அங்க அப்படியே பாத்தீங்கன்னா அங்க ஆறு இருக்கு. இப்போ நம்ம கைஸ் எல்லாம் குளிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிரைவேட்டான ஸ்பாட் தெரியும், அங்க நம்ம போவோம். அங்க போயிட்டு எல்லாம் ஃபன் பண்ணுவோம். வாங்க போலாம். ஏன்னா இந்த பிளேஸ் எல்லாமே மைக் இங்க இருக்கு. எதுனாலும் மைக்ல சொல்லுங்க. பிரைவேட் ஸ்பாட். அது பிரைவேட் ஸ்பாட்லாம் இல்ல, அந்த சைடு போனா தான் பிரைவேட் ஸ்பாட். சரி வாங்க போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் கைஸ். இப்பவே அன்னதானம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க, போயினாலும் லைன்ல போய் 4 பேர் இருந்தாலும் சார்ண்ணே போய் அன்னதானம் போடுறாங்க. 4 பேரை வாங்க. அட்வென்ச்சரான ஒரு ட்ராக் இருக்கு, அது வழியா போறோம். யாரு உழுக போறாங்கன்னு தெரியல. பின்னாடி வர எல்லாரும் காதல் பண்ணிட்டே வராங்க, கதோல் பண்ணிட்டு வராங்க. இது யாரு தெரியல, இவருதான் நம்ம ஜம்ப் பண்றாங்களே நம்ம தண்ணி வேற இவ்வளவு வேகமா இருக்கு கைஸ். கேமரா சார் பாத்துவாங்க, ஆடுக்கு எந்த அடி படாம. கைஸ் இப்போ நம்ம ஃபைனலி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறோம். வாங்க, இதுதான் நம்மளோட பிரைவேட் ஸ்பாட். ஃபன் பண்றோம் கைஸ். அப்படியே ஆத்துலயே போவோமா? பாக்குறேங்க, நீச்சல் தெரியுமாடா மயிரே? ஐயோ எலும்பு. இல்ல திரும்பி நம்ம வந்து ட்ரெஸ் வேற அங்க இருக்கு, கத்தியெல்லாம் நனைஞ்சிரும். வச்சு துவச்சி காய போட்டு எடுத்துட்டு தலை தோட்டுறதுக்கு ட்ரெஸ் இல்ல. அவங்க வேற உள்ளத பாம்பு முட்டை தேடிட்டு இருக்கிறீங்களா? தம்ம காணோம். கரை எந்த பக்கம் இருக்கு, ஊருக்கு எந்த பக்கம் போறது? எல்லா பக்கம் கரை தான், எல்லா பக்கம் ஊர் தான். இப்போ வந்து நம்ம வந்து அம்பராமலையம் ஆத்துல இருக்கோம், பொள்ளாச்சியில. இங்க வந்து வெயிலுக்கு வந்து சூப்பரா இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கிறது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நம்ம பாய்ஸ் கூட எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ யாருமே வெளியே வர்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது யாருக்குமே. அவரா ஏங்க தண்ணி தேடும் வாங்க. ஆமா நீ போட்டு துணியா
தட்டி போட்டு நல்லா கவர்ச்சியா தட்டி போட்டு அண்ணன் தான் நல்லா ஜாலியா உட்காந்து தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்காரு. அவர் பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு வேலையா 2 வேலையா போன வாரம் எங்கேயும் போயிட்டு வந்தா நாங்க எங்க போயிட்டு போன வாரம் அவர் வாரம் போயிட்டே இருக்காரு. முந்தானத்து நான் வந்து இது சாப்பிட போல சரியான பசினே. நானும் வரத்தனா என்ன கூப்பிட்டே இருந்தேன். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுதா நம்ம கீழே வந்தோமா போற போலாண்டான்னு சொல்ல நான் என்ன பண்ண சரி அந்த ஆள் வந்து டே போ சரி போறியாடா போடா அப்படின்னு அந்த ஆளும் சொல்ல நானும் சரி ஏதோ அவசரமான விளையாட்டு கூப்பிட்டு போனா ஏதோ ஆண்டி போய் ஜூனியர் நான் வந்து அந்த புள்ளி கல்யாணம் ஆயிடுச்சுடா. யார் யார் வந்து காதல் இருக்கு உண்மை சொல்லணும். உண்மை காதல் உனக்கு தான். இப்ப வந்து நீ யாருன்னு சொல்லுவாங்க. பாருங்க ரூம் அங்கதான் இருக்குது. ரெகுலர் காய் அந்த ரூம் அவனோட காதல் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்பாதீங்க சொல்றாங்க.